எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு சில சிவன் கோயில்களை பற்றி தகவல்கள் தெரிஞ்சிருக்காது. சிவன் கோவில் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒவ்வொரு சிவன் கோயில்கள்லையும் எதுக்கு வழிபாடுகள் நடக்குது, ஒவ்வொரு சிவன் கோயிலும் ஏன் ஊருக்கு வெளியே இருக்குது, ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஏன் ஒவ்வொரு வகையான பேரை சொல்லி அந்த சிவனை வந்து வழிபடுறாங்க. சிவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வரலாற்று தகவல்கள் எல்லாமே ரொம்பவே வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர விஷயம். அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாமா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் கோவில் வந்து இந்த சிவன் ஆலயம் அப்படிங்கிறது ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன சார்? எங்கள் ஊர்லலாம் வந்து ஊருக்குள்ளே தான் சார் சிவன் ஆலயம் இருக்குது. அந்த சிவன் கோயில் எப்போ சார் கட்டினீங்கன்னு கேட்டால் இப்போ தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பழங்காலத்து சிவன் ஆலயம் எல்லாமே ஊருக்கு வெளியே தான் இருக்கும். இல்லை சார், எங்கள் ஊரில் ஒரு சிவன் ஆலயம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருட பழமன்னு சொன்னாங்க, ஆனால் ஊருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஊர் வந்து அந்த ஊர் மக்கள் தொகை அதிகமாகி அவங்களுக்கு இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால ஊர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயும் வீடுகள் உருவாக்கப்பட்டது. சரி சார், அப்படி என்ன சார் சிவன் ஆலயம் வந்து ஏன் ஊருக்கு வெளியே வைக்கிறாங்க? அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய காரணம் இருக்குது சார். நீங்கள் பார்க்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சிவன் ஆலயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த கோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி கோவில்கள் எப்போவுமே கீழ் இடங்களில் தான் இருக்கும், மலை மேலே இருக்காது. சார் இல்லையே, நிறைய கோவில்கள் மலை மேலே இருக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில கோவில்கள் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜெகண்டாபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தோரமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற வழியில் இந்த சிவன் ஆலயம் இருக்குது. சரி சார், இப்போ இந்த சிவனை பற்றின சில முக்கியமான தகவல்களை பார்த்துடலாம். நிறைய பேருக்கு இந்த சிவன் ஆலயம் ஏன் மலை மேலே இல்லை, மோஸ்ட்லி கீழே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவன் ஆலயம் ஏன் ஊருக்குள்ளே இல்லை, ஊருக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சார்? சிவன் அப்படிங்கிறவர் பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிறாரு. அதாவது எல்லா ஊர்களில் இருக்கிற சிவனுக்குமே சிவன் அப்படின்னு மட்டும் பேர் கிடையாதுங்க. ஒரு சில இடத்துல அருணாச்சலேஸ்வரர்னு இருப்பார், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோமேஸ்வரர்னு இருப்பார், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரர்னு இருப்பார், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனர்னு இருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பேர்கள் அழைக்கப்படுது. இது நான் சொன்னது ஒரு 0.5% பேர். இன்னும் ஒரு 100கணக்கான பேர்கள் வந்து இருக்குது. சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் ஊருக்கு வெளியே இந்த கோவில் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? அது மலை மேலே இல்லாததுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்காலத்தில் நீங்கள் பெரிய சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது பெரிய கோயில்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த கோயிலை நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அந்த கோயில் என்ன சார் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய தந்தை அதாவது ராஜராஜ சோழன் சுந்தர சோழனுடைய அருளால் ஒரு கோவிலை எழுப்புறார் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவில் வந்து எழுப்பி வைக்கிறார். ஒரு வெற்றி சொல்லும் விதமாகவும் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ஒரு கோவில் எழுப்புறார். அது வந்து கங்கையில் போய் ஒரு வெற்றி பெற்றதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை அமைச்சு அந்த இடத்துல வந்து ஒரு கோவிலையும் எழுப்புறார். சரி சார், இப்படி எல்லாமே ஆளுக்கு ஒரு கோவில் எழுப்பிட்டே வராங்க. இதற்கு பின்னாடி வெற்றிக்காக ஒரு கோவில் எழுப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சோழர் பரம்பரையில் ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு சார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய அதாவது அந்த சோழர் பரம்பரையில் பிறந்தவருடைய தந்தை இறந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அந்த ஆலயத்தில் ஒரு சிவன லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய சில ஒரு வழிமுறைகளும் அந்த கோவிலில் இருந்திருக்கு. சரி சார், இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சார்? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா சிவனாலயமே ஊருக்கு வெளியே இருக்கும். ஒன்றே ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தஞ்சை பெரிய கோவில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் ஆற்றங்கரையோரம் இருக்குது. அதாவது இப்போ அந்த இடத்துல ஆறுகள் எதுவும் இல்லை. அந்த காலத்தில் சொல்கிறேன், 1000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வழியாக ஒரு நீர் பாசனங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஊரோட எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்களோட ஊர்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், அது கண்டிப்பாக ஒரு ஓரத்தில் இருக்கும். ஒன்றே ஏரி ஓரங்களில், ஆற்று ஓரங்களில், அல்லது ஏதோ ஒரு ஊரினுடைய எல்லைகளில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருவருடைய மிகப்பெரிய சோழர் பரம்பரையினுடைய ஒருவருடைய ஜீவ சமாதியாகவும் இருக்கலாம். சார் எப்படி சார் நீங்கள் எல்லா சிவனாலயம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சிவனாலயங்கள் தான் நான் சொல்கிறேன். அது வந்து பள்ளிப்படை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், நீங்கள் இது மாதிரி எந்தெந்த கோயில்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நான் நிறைய கோயில்கள் பார்த்துருக்கேன். அதில் சில கோயில்களில் நான் இந்த மாதிரி விஷயங்களையும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஜெகண்டாபுரத்தில் ஒரு கோயில் பார்த்துருக்கீங்க. இது கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நங்கவள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல சோமநாதர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்ததாகவும் அவருடைய ஜீவசமாதிகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து சோமநாதேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இருந்தது. அந்த சிவாலயம் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது
அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிவாலயம் வந்து பிரதிஷ்டை பண்ணி எந்த ஒரு பூஜையும் பண்ணாமல் பாழடைந்து இருக்கும்போது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணுவதற்காக அந்த கோயில் வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து நந்திக்கடியில் ஒரு பானைக்குள்ளே ஒருத்தருடைய உருவம், அதாவது எலும்புக்கூடெல்லாம் எடுக்கப்பட்டது. அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சித்தரனுடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது அப்புறமேட்டு தான் தெரிய வந்தது. அந்த சித்தரனுடைய பெயர் என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுனால அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பெயரோ, அதாவது சோமநாதேஸ்வரர் அப்படின்னு பெயர் இருந்தது, அதனால் சோமநாத சித்தர் அப்படின்னு அந்த சித்தரை வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தரை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கோயில் திருப்பணி நடக்கவே இல்லை. எதோ பண்ணி பார்த்தாங்க, கோயில் திருப்பணி நடக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அந்த சித்தருக்கு பூஜை பண்ணி நந்திக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் மாதிரி எழுப்பி அதில் அந்த பானையோட இது எல்லாமே உள்ளே வந்து ஜீவசமாதி மாதிரி ரெடி பண்ணி மேலே வந்து ஒரு சிலை வைத்து அந்த சோமநாத சித்தர் அப்படின்னு பெயர் விட்டு வழிபாடு பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த கோயில் எல்லாமே எழுப்பப்பட்டது. கோயில் இப்போ அருமையாக இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குது. நங்கவள்ளியில் இருக்க அந்த கோவில் சோமநாதர் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் சிவனடியார்களோ அல்லது யாராவது ஒருத்தர் வந்து லிங்கத்தினுள்ள வந்து தன்னுடைய ஆன்மாவை கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லிங்க பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வழிபடுவாங்க. அவருடைய தாயாரோ அல்லது தந்தையாரோ இதானாலும் அவங்களுக்கு வந்து அவரோட தந்தையாரோட நினைவாக ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பண்ணக்கூடிய வழக்கமும் பழங்காலத்தில் இருந்திருக்கு. அது மாதிரி பண்ண ஒரு விஷயம்தான் நந்திக்கடியிலும் இருந்தது. சரி சார், லிங்கம் வைக்கிறாங்க, நந்திக்கடியில் எதுக்கு வச்சாங்க? அதுலேயும் ஒரு காரணம் இருந்திருக்கு சார். அந்த காலத்திலே லிங்கம் பெரிதா நந்தி பெரிதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த காலத்தில் ஒன்று இருந்திருக்கு. அதனால் நந்திக்கடியில் பிரதிஷ்டை பண்ணதா சொல்கிறாங்க சில வரலாற்று தகவல் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரதிஷ்டை பண்ண இடங்கள் எல்லாமே எங்கே சொன்னேன்? ஊருக்கு வெளியே எல்லைகளில் தான் சொன்னேன். ஆனால் ஒரு 100ல் ஒரு 5% ஒரு 2% கோயில்கள் மட்டும்தான் மேடான பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கும். மாதேஸ்வரன் மலை, ஓகேவா, பர்வதமலை, அகத்தியர் இருக்கக்கூடிய சில இடங்கள், இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல வாழ்ந்த அந்த இடத்துல ரிஷிகளாக இருக்கக்கூடியவங்க, அதாவது நீங்கள் சோழர்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு சைடு இருந்தாலும் ரிஷிகள் முனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆன்மாக்களை ஒரு லிங்கத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு தனிமையை தேடி பிரயாணம் பண்ண இடங்களில் அவங்களுடைய ஆன்மாக்களை கொண்டு போய் ஒரு லிங்கத்துக்குள்ளே வச்சு அதை வழிபட்ட இடங்கள் தான் இந்த மாதிரி மலை இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஜெகண்டாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோரமங்கலம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயமும் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இதோட வரலாற்று தகவல் முழுமையாக தெரிய வரல. இருந்தாலும் இந்த கோவில் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, யாரோ ஒரு ரிஷியோ அல்லது யாரோ ஒருத்தருடைய உயிரை வந்து அந்த லிங்கத்துக்குள்ளே கொண்டு போய் அங்கேருந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கலாம். இந்த கோவிலுக்கும் அதீத சக்திகள் இருக்கும். இந்த கோவிலும் மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி சில கோவில்கள் இருக்கும். உங்களுடைய ஊர்களில் நிறைய நந்தி கோவில்களோ அல்லது நிறைய சிவாலயங்களோ இருந்திருக்கும். அது புதுசாகவும் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய இதாகவும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ தான் எழுப்பியிருப்பாங்க. அந்த கோயில்கள் வந்து இப்போ அவங்களாம் எழுப்பப்பட்ட கோயில்கள். வரலாற்று தகவல் மிக்க சில லிங்கங்கள் எல்லாமே இன்றைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதற்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. தமிழ் கோயில் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய லிங்கங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக அந்த லிங்கத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை வந்து ஒரு கோயில் மாதிரி எழுப்பி அதுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய இடங்களில் இந்த லிங்கங்கள் பழங்காலத்து கோயில்கள் எல்லாமே மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து மறுபடியும் கொடுக்கப்பட்டு அந்த சக்தியின் மூலமாக மக்களுக்கு நல்ல நற்பலன்களை கொடுக்கறதுக்காகவே சிவன் மறுபடியும் தோன்றி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறதுக்காகவே செஞ்சிட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எந்தெந்த பேர்களில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு வகையான பேரை கொண்டு அந்த சிவனை வந்து அழைப்பாங்க. எங்கள் ஊரில் மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளார் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேச்சேரி அப்படிங்கிற ஊரில் பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. சேலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரில் இருக்கும். ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான சிவனுக்கும் குறிப்பிட்ட பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுவதனால அந்த இடமே வந்து சிறப்புமிக்க ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாரமங்கலத்தில் ஒரு இருக்குது கைலாசநாதர் கோயில் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோவிலினுடைய வரலாறும் அந்த ஊர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களினுடைய பெயரை எடுத்து பார்க்கும்போது நிறைய சம்மந்தப்பட்டிருக்கும். அதோட வரலாற்று தகவல்லாம் எடுத்தோம்னா ஒரு லைனாக போயிட்டே இருக்கும், ஒரு புக்கே எழுதலாம், அந்தளவுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களாக நம்மளோட வீடியோக்களில் வரப்போகுது. அதை பற்றி தெளிவான உரை, இதுக்கு தான் சார் இந்த கோவிலில் வணங்கினாங்க, இதுக்கு தான் சார் இந்த இடத்துல நந்தி வச்சாங்க, இதுக்கு தான் சார் லிங்கம் வழிபடுறாங்க, இதுக்கு தான் சார் ஒரு கோவில் மலை மேலே லிங்கத்தை வச்சாங்க, இதுக்கு தான் சார் கோயிலுக்கு ஊருக்கு வெளியே அந்த லிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இது வந்து வழிபாட்டுகளில் இருக்குது. சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் ஊருக்கு வெளியே வச்சாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர்களுக்கு வெளியவும் ஒரு யாராவது இறந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஊர்களுக்கு வெளியே அல்லது
ஆறுகள் ஓரத்தில் இந்த மாதிரி தானே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதை வந்து ஜீவசமாதிகள் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எழுப்பப்பட்ட சில கோயில்கள் இன்றைக்கும் சிவாலயங்களாக வணங்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய கோயில்களில் சோழர்கள் வந்து பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயமாக வணங்கப்பட்ட இடங்கள்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அதுக்காக தான் வந்து ஊருக்கு வெளியே வந்து சிவாலயங்கள்லாம் வச்சாங்க. ஸோ அது மாதிரி வந்து வைக்கப்பட்ட இடங்கள் இப்போ மக்கள் தொகை அதிகமானதுனால அந்த இடமும் சுற்றி எல்லாம் கவர் பண்ணப்பட்டு மக்களினுடைய வீடுகள் எல்லாமே அதை சுற்றியும் அப்படியே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளோட சேனலில் வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8000 கோயில்களுக்கு மேலே நம்மளோட சேனல்களில் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதோட தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல ராசிகளுக்கான தகவல்கள் நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய ஊர்கள், உங்களுடைய பெயர் எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமக் சிவாய அப்படின்னு ஒரு 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. அதே மாதிரி நம்மளோட சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சார், இந்த சேனல் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஷேர் பேஜ், மோஜ் பேஜ் எல்லாமே இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது நாங்கள் தவறாக சொல்லியிருந்தாலோ இல்லை எங்களோட கருத்துக்கள் ஏதாவது தவறு இருந்தாலோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கும், இந்த வீடியோவை பற்றி பேசுங்க, இந்த கோயிலை பற்றி பேசுங்க அப்படின்னா கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கே வந்து அந்த கோயில் தகவலை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்து போடுறோம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.